Dear students, today we are going to discuss about the main topic is marketing. This marketing lesson involving in higher secondary second year commerce subject. Now we are going to discuss about unit 5 elements of marketing, especially chapter 14 marketing and marketing mix. Before that, introduction of marketing. Marketing is one of the business functions that all activities, okay. So marketing அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் ஒரு மெயினான ஃபங்க்ஷன்ஸ். ஜென்ரலாக மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டேக் பிளேஸ் இன் ரிலேஷன் டு மார்க்கெட்ஸ் ஃபார் ஆக்சுவலைஸ்டு பொட்டன்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் பிளேஸ் ரிலேஷன் டு மார்க்கெட்ஸ் ஃபார் ஆக்சுவலைஸ்ட் பொட்டன்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கணும். ஸோ கூட்ஸு மணி அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், மார்க்கெட்டிங் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பையிங் ஆக்டிவிட்டீஸ் தட் ஃபெசிலிட்டேட் டு மோர் ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு ultimate users. Okay, so main purpose of marketing is the producing goods move from producer to ultimate user. Okay, so selling is basically concerned with putting the goods into the hands of the buyer for a price. So selling அப்படிங்கிறது ஷார்ட்டாக சொல்ல போனால் பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிக்குவாங்க. ஸோ அது யார் கையில் இருக்குது அப்படின்னா, யார் பையர் வாங்கியிருக்காங்களோ அவங்க கையில் இருக்குது. இது செல்லிங்கோட கான்செப்ட் முடிஞ்சுது. ஸோ சேல்ஸ் பண்ணுறதோட முடிஞ்சுது. ஆனால் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, பட் மார்க்கெட்டிங் இஸ் மச் வைடர் தேன் செல்லிங். ஸோ செல்லிங் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குது. ஓகே, ஸோ தட் ஒன் இஸ் மார்க்கெட்டிங். த டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் எவால்யூஷனரி ரேதர் தேன் ரிவால்யூஷனரி. ஓகே, there is no single answer the question what is marketing. So development of marketing பார்த்தீங்கன்னா evolutionary and rather than revolutionary. Okay, so evaluation and revolutionary. Okay, so இதில் டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் பார்ட்டர் சிஸ்டம்னு வந்தது. ஸோ அது எப்படி ரெவல்யூஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். there is no single answer to the question of what is marketing. வாட் இஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு சிங்கிள் வேர்டில் நம்ம ஆன்சரு சொல்லிட முடியாது. அது நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம். டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மே பி எக்ஸ்பிளைன்டு இன் பிரீஃப். எஸ், மார்க்கெட்டிங் இஸ் வாட் எ மார்க்கெட்டர் டஸ். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் வேர்டாக சொல்கிறாங்க பாருங்கள். மார்க்கெட்டிங் இஸ் வாட் எ மார்க்கெட்டர் டஸ். ஸோ மார்க்கெட்டர் அப்படிங்கிறது யார்? மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து யார் நடத்துகிறாங்களோ, யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ, தட் டைப் ஆஃப் பர்சன் இஸ் கால்டு மார்க்கெட்டர். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் இஸ் வாட் எ மார்க்கெட்டர் டஸ். அந்த மார்க்கெட்டர் என்னவெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. ஓகே, பட் த மீனிங் லேக்ஸ் கிளாரிட்டி. இதில் எது கிளாரிட்டி இருக்கா? இல்லை. பட் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் அப்போ தெரிஞ்சுக்கலாம். த எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் ஓல்டு. எவல்யூஷன் is the marketing of world as the Himalayas. It is one of the oldest profession in the world. Okay, so இதனுடைய எவால்யூஷன் அப்படிங்கிறது ட்ரெடிஷன் ஹிமாலயாஸ் மாதிரி எப்பவுமே இருந்துகிட்ருக்கிற ஒன் திங். ஓகே, ரைட். The marketing is indeed an ancient art. It has been practiced in one form or other since the days of Adam and Eve. Okay, ஸோ ஆதாமன் ஏவாள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காலத்திலிருந்து இவங்க பிளேஸ் ப்ராக்டிஸ்டு ஒன் ஃபார்ம் டு அதர் சின்ஸ் த டேஸ் ஆஃப் ஆதாமன் ஏவ். த வேர்ட் மார்க்கெட்டிங் ஹேஸ் பீன் டிஃபைன்டு டிஃப்ரெண்ட்லி பை அத்தாரிட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மார்க்கெட்டிங்கு டெஃபினேஷன் தராங்க. ஏ ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஹேட் பீன் மேக் த கூட்ஸ் அவைலபிள் அட் பிளேஸ் வேர் தெர் ஆர் நீடட். ஸோ ட்ரெடிஷன் மார்க்கெட்டிங், ஓல்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்ஸு வந்து எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகே, கூட்ஸ் வந்து எங்கே தேவைப்படுதோ அங்கே மார்க்கெட்டிங் இருக்குது. அப்போ த ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஹேட் பீன் டு மேக் த கூட்ஸ் அவைலபிள் அட் பிளேஸ் வேர் தேர் ஆர் நீடட். எங்கே தேவை அங்கே மார்க்கெட்டிங். திஸ் ஐடியா வாஸ் லேட்டர் சேஞ்சிங். இந்த ஐடியா வந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சேஞ்ச் ஆச்சு. எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா,
எக்ஸ்பேன்ஷன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். ஓகே, பொருளை பரிமாற்றம் செய்யணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ப்ரொடியூசர்லேருந்து அல்டிமேட் யூசர் வரைக்கும் கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதுவும் எப்படி இருக்குன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு திருப்தி அடைகிற வரைக்கும் இருக்கணும், அவங்களுடைய தேவை வந்து நிவர்த்தி செய்யணும். ஸோ அதுக்கு பேர் தான் ஓல்டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகே, த டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் ட்ரை டு கிவ் சூட்டபிள் டெஃபினிஷன் ஃப்ரம் தயர் வியூ பாயிண்ட். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து நிறைய சூட்டபிள் டெஃபினிஷன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க பாயிண்ட் வைஸாக அவங்க பார்க்குறாங்க. பட் சம் ஆர் வெரி ப்ராட், சம் ஆர் வெரி ப்ராட். அந்த கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது. அதர்ஸ் ஆர் ரேதர் டு நாரோ. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா மிக சிம்பிளான வேர்ட்ஸ்லேயே சொல்லிடுறாங்க. அப்படின்னா சம் எம்பாசிசஸ் ஆன் த ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் ப்ரொடியூசிங் கூட்ஸ் அண்ட் ஃபைண்டிங் அவுட் கஸ்டமர்ஸ். ஓகே, ஜென்ரலாக மீனிங் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் வியூவில் ஆரம்ப காலத்திலிருந்து மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் கூட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அண்ட் ஃபினிஷிங் அவுட் கஸ்டமர்ஸ், அண்ட் ஃபினிஷிங் இல்லை ஃபைண்டிங் அவுட் கஸ்டமர்ஸ். கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த கூட்ஸுக்குண்டான கஸ்டமர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதர் எம்பாசிசஸ் ஆஃப் த மாடர்ன் வியூ தட் மார்க்கெட்டிங் மஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் வாட் கஸ்டமர்ஸ் வாண்ட் அண்ட் தென் பிளான் எ ப்ராடக்ட் டு சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஓல்டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு கஸ்டமரை தேடுறாங்க. ஆனால் இப்போது நியூ மார்க்கெட் சிஸ்டத்தில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மாடர்ன் மார்க்கெட் சிஸ்டத்தில் கஸ்டமர் எங்கே இருக்குன்னு பார்த்து அப்புறம் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ கஸ்டமர் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்து கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஓகே, எஸ் எனி அதர் சப்ஜெக்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஒரிஜின் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். மற்றது மாதிரி இதுக்கு ஒரிஜின் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகே, ரைட். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங். இட் இஸ் கால்டு மார்க்கெட்டிங். ஆல் ஆக்டிவிட்டீஸில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மெயினான பர்பஸ். ஸோ ப்ரொடியூசர்லேருந்து அல்டிமேட் கன்சியூமர் வரைக்கும் கூட்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது வந்து ஹியூமன் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் கஸ்டமரை தேடுறாங்க. மாடர்ன் மார்க்கெட் அப்படிங்கிறது கஸ்டமரை ஃபஸ்ட்டு தேடிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, தென் another one is evaluation of marketing. ஓகே, ஸோ அடுத்தது ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இது எவால்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் த நெக்ஸ்ட் டாபிக். எவால்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பிகினிங் ஆஃப் ஸ்டேஜில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்ட்டர் சிஸ்டத்தில் தான் இருக்குது. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்ட்டர் சிஸ்டத்தில் தான் ஆரம்பிச்சது. கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அகைனஸ்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்ட்டர் சிஸ்டம், த கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அகைனஸ்ட் கூட்ஸ் வித்தவுட் எனி அதர் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் லைக் மணி. ஸோ எதுவுமே இல்லை, பணம் அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்ஸை வந்து இன்னொரு கூட்ஸுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவால்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். தென் செகண்ட் ஸ்டேஜ் இஸ் ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டில், அப்புறம் தான் கஸ்டமரை தேடுறாங்க. அப்போ பாருங்கள், திஸ் வாஸ் எ ஸ்டேஜ் வேர் ப்ரொடியூசர்ஸ் instead of being concerned with the consumer preferences concentrated on the mass production of goods for the purpose of profits. ஸோ ப்ரொடக்ஷன் ஓரியன்டில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மெயினான இருக்குது. அதிகமான கூட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அது மூலிமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தே கேரிட் வெரி லிட்டில் அபவுட் த கஸ்டமர். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது சும்மா கொஞ்சம் அளவுக்கு தான் இந்த இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம், அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன். ஓகே, ரைட். ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷனுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ரொடியூஸ் த கூட்ஸ் த கம்பெனி த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் ஃபைண்டிங் த கஸ்டமர்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸை ஃபைண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா கஸ்டமர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவாங்க? த்ரூ த சேல்ஸ். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் இஸ் சேல்ஸ் ஓரியன்டேஷன். ஹியர் த ஸ்டேஜ் விட்னஸ்டு மேஜர் சேஞ்சஸ் இன் ஆல் த ஸ்பியர் of economic life. Okay, the selling became the dominant factor without any efforts of satisfaction of the consumer needs. So selling அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாமினன்ட் ஃபேக்டர் தான் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா வித்தவுட் எனி எஃபெக்ட்ஸ். ஸோ எந்த விதமான எஃபெக்ட் இல்லாமல் கஸ்டமரை
நிச்சயமாக வந்து அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. இந்த கூட்ஸ் வாங்கினா எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் தானே இந்த கூட்ஸ் வாங்கினா நான் விரும்புகிறத வந்து அடைய முடியும் அப்படின்னு நினச்சா தானே அந்த கஸ்டமர் அந்த கூட்ஸ் வாங்குவோம் அப்படி. ஸோ சேல்ஸ் எப்பவுமே ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் இஸ் சேல்ஸ் ஓரியன்டேஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது வரும். இந்த மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ செல்லிங் பற்றி தனியான ஒரு டாப்பிக்கு. லார்ஜ் ஸ்கேல் லெவலில் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கஸ்டமரோட நீட்ஸு வான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். ஓகே ரைட். ஹியர் கஸ்டமர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ரியலைஸ்டு பட் ஒன்லி எஸ் எ மீன்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ கஸ்டமர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இங்கே ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்போசிங் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஓகே ஸோ கூட்ஸ் சீக்கிரம் விற்கிறதுல இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. காம்படிஷன் பிகம் மோர் ஸ்டிஃப். ஸோ காம்படிஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அக்ரெசிவ் அட்வர்டைஸிங், பெர்சனல் செல்லிங், லார்ஜ் ஸ்கேல் சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸட்ரா ஆர் யூஸ் டூல்ஸ் டு பூஸ்ட் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பெர்சனல் செல்லிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. லார்ஜ் ஸ்கேல் சேல்ஸ் ப்ரொமோஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாமே யூஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். ஓகே ஸோ இதுலேயும் வந்து பார்த்து அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா கன்சியூமர் ஓரியன்டேஷன். இது மாடர்ன் மார்க்கெட்டிங் வந்துருச்சு. Under this stage only such products are brought forward to the markets which are capable of satisfying the tastes, preferences and expectation of the consumer satisfaction. ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய குவாலிட்டி டேஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க, எது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அனலைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா கன்சியூமர் ஓரியன்டேஷன் பற்றி இருந்துச்சு. அவங்க கன்சியூமர் ஓரியன்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து மாடர்ன் மார்க்கெட்டிங் உண்டான கான்செப்ட் கன்சியூமர் ஓரியன்டேஷன். தென் another one is மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷனில் நீங்கள் பாருங்கள் ஃபைனலாக மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் அஸ்யூம்ஸ் எ மேனேஜரியல் ரோல் டு கோஆர்டினேட் ஆல் த to all the interactions of business activities with the objective of planning, promoting and distributing want satisfying products and services to the present and potential customers. So management orientation concept அப்படிங்கிறது எப்பவுமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் உண்டான இன்டராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா வித் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளானிங் இருக்கணும், ப்ரொமோட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ப்ரெசன்ட் அண்ட் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இனிமேல் வர கஸ்டமர்ஸுக்கு இருக்கிற பிளானிங் மூலிமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது மூலிமா அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறத ஒரு மெத்தடை ப்ராடக்டில் இருக்கணும். அந்த சர்வீஸ் பண்ணுற ஒரு மெத்தடை வந்து கொண்டு வராங்க. இதில் இந்த மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன் தான். ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் எவால்வேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். ஒன்ஸ் அகைன் I remember the side heading of evaluation of marketing. First stage is barter system. Second stage is production orientation. Third stage is sales orientation. Fourth stage is market orientation. Fifth stage is consumer orientation. Sixth stage is management orientation. Okay. Then another one is marketing concepts. Okay. Marketing concept இப்போ மீனிங் புரிஞ்சது இல்லையா? மீனிங் எவால்வேஷன் எல்லாம் நம்ம பார்த்தோம். வாட் ஐ கேன் செல், எதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ மேக் வாட் யூ கேன் செல் பட் டு நாட் ட்ரை டு செல் வாட் யூ கேன் மேக். சலை ஃபஸ்ட்டு கிரியேட் ப்ராடக்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்கிறாங்க பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கஸ்டமரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் மாடர்ன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் இருக்காங்கன்னு பார்த்தா அப்புறம் ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே அது ஆன்சர் சொல்கிறாங்க பாரு. நோ, ஃபஸ்ட்டு க்ரியேட் எ கஸ்டமர் தென் க்ரியேட் ப்ராடக்ட்ஸ். சல் ஐ லவ் மை ப்ராடக்ட்ஸ்? நோ, லவ் யுவர் கஸ்டமர்ஸ். ப்ராடக்டை வந்து அந்தளவுக்கு நம்ம விரும்பக்கூடாது. கஸ்டமரை தான் நம்ம அவங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நோ, லவ் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் நாட் த ப்ராடக்ட்ஸ். ஹூ இஸ் சுப்ரீம் இன் மார்க்கெட்ஸ்? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணும். மார்க்கெட்டில் சுப்ரீம் அப்படிங்கிறது யார், கிங் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கஸ்டமர் இஸ் சுப்ரீம் ஆர் கிங் ஆஃப் த மாடர்ன் மார்க்கெட்டிங். ஓகே ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஹூ வில் சேவ் மை டிசிஷன்? யார் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல
டிசிஷன் வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டே இல்லை, கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்சஸ் சேவ் யுவர் டிசிஷன். ஸோ கஸ்டமர் எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க உங்கள் ப்ராடக்ட்டு, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ், சிம்பிள் வேர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் another one is டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகே, இன்ட்ரோடக்ஷன்லேயே டெஃபினிஷன் பார்த்தோம், யாருமே இதுக்கு கரெக்டான டெஃபினிஷன் தரல அப்படின்னு. ஸோ இருந்தாலும் here one more author given definition about the marketing. So American Marketing Association, another definition WJ Standen, then Converse அப்படிங்கிற ஒரு 3 authors கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள், அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னு. மார்க்கெட்டிங் இஸ் கன்சர்ன்ட் வித் த பீப்புள் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ்டு இன் தி ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு த கன்சூமர். கூட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது எங்கிருந்து அப்படின்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ளோ ஆகுது ஃப்ரம் ப்ரொடியூசர் டு த கன்சூமர் வரைக்கும் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேர்ந்தது தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி பாருங்கள், மார்க்கெட்டிங் இஸ் கன்சர்ன்ட் வித் த பீப்புள் அண்ட் அந்த ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ்டு. எந்த ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகிருக்கு? இன் தி ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த கன்சூமர். ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் டெஃபினிஷன் given by American Marketing Association. Then another type of definition is given by W.J. Standen, famous author. Marketing is a total system of business activities. எல்லாமே business activities பேஸ் பண்ணி தான். business activities designed to plan இருக்குன்னு, ப்ரைஸ் இருக்குன்னு, promote and distribute, want satisfying goods and services to present and potential customers. இப்போ இருக்கிற கஸ்டமர், இனிமேல் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பிளான் பண்ணு, ப்ரைஸ் கரெக்டாக இருக்குன்னு, ப்ரொமோட் இருக்குன்னு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல அதுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் டெஃபினிஷன் given by W.J. Standen. Then another type of definition given by Converse அப்படின்னு ஒன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் பாருங்கள். மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் இன்வால்வ்ட் இன் ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு கன்சம்ஷன். அங்கே ப்ரொடியூசர் அப்படின்னு கொடுத்துருந்தாரு, இங்கே ப்ரொடக்ஷன், அங்கே கன்சியூமர், இங்கே கன்சம்ஷன். ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன், கன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேம் இதுதான். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் இன்வால்வ்ட் இன் தி ஃப்ளோ ஆஃப் goods and services from production to consumption. Okay, so definition is very very important. Just remembering this definition. Okay. Then another one is objectives of marketing. What are the objectives of marketing அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம most of the points extracted from the meaning, definitions and evaluation of marketing அதிலிருந்து எடுத்துக்கலாம். இருந்தாலும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Baker and Ansken say the end of all the marketing activities is the satisfaction of human wants. ஸோ எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரி, கடைசியில் அதோட மெயின் பர்பஸ் என்னவாக இருக்குன்னு அப்படின்னா ஹியூமன் வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான். ஸோ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான் மெயினான அப்ஜெக்டிவ்ஸு. ஸோ அவங்கள எப்படியெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, த்ரூ த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஆர் ரிவார்டட் to the business and the reward in inducements for marketing. ஸோ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்ஸ், அது மூலிமா ப்ராஃபிட்ஸ் ஆர் ரிவார்ட் ஏர்ன் பண்ணிவிட்டு, அப்புறம் தட் ரிவார்ட்ஸ் இஸ் இன்டியூஸ்மெண்ட் ஃபார் மார்க்கெட்டிங். ஸோ அந்த ரிவார்டு அப்படிங்கிறதே எது இன்ட்ரடியூஸ் பண்ணுது? மார்க்கெட்டிங் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. நவ் த டைம் ஹேஸ் சேஞ்ச்டு அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் மோர் தேன் செக்யூரிங் ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு மார்க்கெட்டிங்கோட மெயின் அப்ஜெக்ட் அப்படிங்கிறது செக்யூரிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இதாக சொல்கிறாங்க. அப்படின்னா வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னா, சி த ஃபஸ்ட் பாயிண்ட், இன்டெலிஜென்ட் அண்ட் கேப்பபிள் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் பாலிசிஸ். ஸோ மாடர்ன் மார்க்கெட்டிங் பாலிசிஸ் என்னென்ன இருக்கோ அதனுடைய பாலிசிஸ் தான். மாடர்ன் மார்க்கெட்டிங் பாலிசியில் ஹூ ஆர் த கிங் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னா எல்லாமே கன்சியூமர் ஓரியன்டேஷன் தான் இருக்கணும். ஸோ இன்டெலிஜென்ட் அண்ட் கேப்பபிள் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் பாலிசிஸ், புதுசாக பாலிசிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். டு டெவலப் த மார்க்கெட்டிங் ஃபீல்டு. ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டு டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கிறது என்னோடய அப்ஜெக்டிவ்ஸில் ஒன்று. டு டெவலப் கைடிங் பாலிசிஸ் அண்ட் தயர் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் எ குட் ரிசல்ட். ஸோ கைடிங் பாலிசிஸ் இருக்குன்னு, அதே மாதிரி
அண்ட் தயர் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் குட் ரிசல்ட். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா குட் ரிசல்ட்டும் வரணும். டு சஜஸ்ட் சொல்யூஷன் பை ஸ்டடிங் த ப்ராப்ளம் ரிலேட்டிங் டு மார்க்கெட்டிங். என்ன ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அதை வந்து ஸ்டடி பண்ணி நல்ல சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி மார்க்கெட்டிங்கும் கொடுக்குறது மார்க்கெட்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ். டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த மார்க்கெட் ப்ராப்ளம். டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த மார்க்கெட் ப்ராப்ளம். மார்க்கெட் ப்ராப்ளத்தை கன்சர்ன் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் சோர்ஸ் தான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. டு ரிசீவ் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் ஷார்ட் கம்மிங் ஆர் ஃபவுண்ட். ஸோ எக்ஸிஸ்டிங் இருந்துகிட்ருக்கிற மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனில் ஷார்ட் கம்மிஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ என்ன விஷயமாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணுறது. டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் தருது. ஓகே, ஸோ திஸ் 7 points treated as a objectives of marketing. Okay, once again I remind the side heading these points. First point is intelligent and capable application of modern marketing policies. Second one is to develop the marketing field. Third one is to develop guiding policies and their implementation for a good result. Fourth one is to suggest solution by studying the problem relating to marketing. Then fifth one is to find sources for further information concerning the market problems. Then sixth one is to receive existing marketing functions if shortcoming are found. Then seventh one is to take appropriate action in the course of action. Okay, then another type of topic is importance of marketing. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸாக ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு பார்த்தா எஸ். டு த சொசைட்டிக்கு என்னென்ன டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ஸாக தெரியுது இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னா, ஹியர் ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் மார்க்கெட்டிங் இஸ் எ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த கன்சியூமர் அண்ட் த ப்ரொடியூசர். ஓகே, ஃபார் த பாயிண்ட் ஆஃப் வியூ சொசைட்டி பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மார்க்கெட்டிங் இஸ் எ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் த கஸ்டமரை ப்ரொடியூசரை லிங்க் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் மார்க்கெட்டிங். தென் செகண்ட் ஒன் இஸ் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸ் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். இதுதான் மெயின். கூட்ஸ், லக்ஸூரியஸ் கூட்ஸ் எல்லாம் வாங்க சொல்லிவிட்டு ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங்கோட மெயினான இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுலேருந்து தெரியுது ஸோ நம்ம எந்த அளவுக்கு சிவிலைசேஷனில் நாகரிகத்தில் நம்ம முன்னேறி இருக்கு அப்படின்னா அது எல்லாமே மார்க்கெட்டிங் மூலியம் தான். அப்போ மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆர் நாட்? இம்பார்ட்டன்ஸ் தான். தென் தேர்ட் ஒன் இஸ் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த நேஷன்ஸ் இன்கம். ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் வந்து நம்ம அந்தளவுக்கு இன்கம் வரும் மற்றவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நேஷனல் இன்கம் வந்து கிரியேட் பண்ணுது ஆர் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்சன் இன்வால்விங் தீஸ் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸோ கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் a few peoples. Then fifth one is marketing creates modern cultivation. ஸோ ஒரு மாடர்னை கொண்டு வரதே, ஒரு மாடர்ன் கல்டிவேஷன், புதிய கலாச்சாரத்தை கொண்டு வரதே இந்த மார்க்கெட்டிங் தான். தென் மார்க்கெட்டிங் ரிமூவ்ஸ் த இம்பேலன்சஸ் ஆஃப் சப்ளை பை டிரான்ஸ்ஃபரிங் த சர்ப்ளஸ் டு டெபிசிட் ஏரியாஸ் த்ரூ பெட்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ மார்க்கெட்டிங் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணுது, எல்லா இடத்தையும் கிடைக்கிற மாதிரி பண்ணுது. ஸோ டெவலப்டு கண்ட்ரி அண்டர் சர்ப்ளஸ்ஸு டெஃபிசிட் இல்லாமல் பார்த்துக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மூலிமா எல்லாமே பார்த்துக்குது. தென் செவன்த் பாயிண்ட் இஸ் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரேப்பிட் டெவலப்மெண்ட் இன் அண்டர் டெவலப்டு ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ மெயின்டைன் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வந்து மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரியோ டெவலப்பிங் கண்ட்ரிலையோ இந்த டைப் ஆஃப் மெயின்டைன் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ திடீர்னு சேல்ஸ் ஆகிறது, பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்து ஈவனாக இருக்குன்னு அப்படின்னா அந்த எக்கனாமிக் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஈவனாக இருக்குது. இல்லை அதில் சர்ப்ளஸ் டெஃபிசிட் அப்படின்னு வரும்போது சேஞ்சஸ் ஆகும். ஓகே, அதை வந்து இது மார்க்கெட்டிங் மெயின்டைன் பண்ணுது. தென் மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன் தி கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ், ஃபார்ம், பிளேஸ், டைம் அண்ட் பொசஷன். ஓகே, ரைட். ஸோ எல்லாமே க்ரியேட் பண்ணுது. ஆல் ஆக்டிவிட்டீஸ் எது? யூட்டிலிட்டிஸ் ஃபார்ம் பயன்படுத்துறது, பிளேஸு, டைம் அண்ட் பொசிஷன்ஸ். ஓகே, the ninth point is a reduction in the cost of marketing is a direct benefit to the society. ஸோ காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது விலை குறைஞ்சி விற்கிறதுனால இது டைரெக்டாக சொசைட்டிக்கு ஒரு நன்மையாக இருக்குது.
Then 10th point is marketing adds value of goods by changing their ownership and by changing their time and place of consumption. Okay, so marketing adds value of goods by changing their ownership by changing their time and place of consumption. Marketing பார்த்திங்க அப்படின்னா ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறது. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் இஸ் மெயின் பர்பஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறது, பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கறது. ஸோ இந்த கான்செப்டில் சேஞ்சிங் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறது, ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கன்சம்ஷன் பண்ணுற பிளேஸ்க்கு மார்க்கெட்டிங் மூலமாக எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, ஸோ இன் தி பாயிண்ட் ஆஃப் வியூ 10 பாயிண்ட்ஸ். ஓகே, 10 points is related to the importance of marketing. Okay, then another one is in the point of view, what are the importance of marketing, especially to the individual firms மூலிமா மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ். ஸோ வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் ஹியர்? மார்க்கெட்டிங் ஜெனரேட்ஸ் ரெவன்யூ டு த ஃபேம்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் இருக்கிறனால ஒரு கம்பெனிக்கு ஓகே ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் another one is marketing section of a firm is the source of information to the top management for taking overall decision on production. Okay, ஸோ மார்க்கெட்டிங் செக்ஷன் அப்படிங்கிறது பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு இடம். எப்படி சேல்ஸ் ஆகுது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எல்லா விஷயங்களும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவாங்க. ஓகே, then third point is marketing and innovation are the two basic function of all business. The world is dynamic. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, இனோவேஷன் அப்படிங்கிறது, ஓகே, ஸோ சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, புதுமை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரெண்டுமே பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் பிஸ்னஸ். சந்தையும் படுத்தணும், அதே மாதிரி புதுமையாகவும் இருக்கணும். பழைய பொருளை விற்றுட்டு இருந்தால் சேல்ஸ் ஆகாது, ப்ராஃபிட் வராது. ஸோ மார்க்கெட்டிங் இனோவேஷன் அப்படிங்கிற ரெண்டுமே பேசிக் தான். ஓகே, because the world is dynamic. Then fourth point is marketing facilities the development of business and create employment opportunities for people. So business டெவலப் பண்ணது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே ஸ்டேஜில் create employment opportunities for people. Okay, in the four point of view consider importance of marketing. இதில் நமக்கு புரியுது இல்லையா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் தான். அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே, ரைட், தேங்க்யூப்பா.